ஏண்டி நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேறையா? அனாதைங்களாச்சேன்னு வேலை கொடுத்தா என் தலையிலேயே கையை வைக்க பாக்குறீங்களா? பணக்கார வீட்டு பசங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டா சொகுசா வாழலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? அம்மா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். உங்களால இந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. நீங்க வெளியே போலாம். அம்மா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கடி. எழுத வேணாம். இன்னொரு விஷயம் தெரியுமாடி அறிவு கேட்டவிட, நாங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை முட்டாளாக்கிட்டோம். எப்படின்னா நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சியே இல்ல. உன்னை ஏமாத்திட்டு வேலை வாங்கிட்டோம். நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை யாரும் ஏமாத்த முடியாத உலக மகா புத்திசாலின்னு. இரக்கமற்ற அரக்கியே, புருஷனை அடிமையாக்கி வச்சிருக்கும் அடங்கா பிடாரியே, ராட்சசியே, பெண்ணினத்தின் பேயே, நீ ரோஷம் உள்ளவளா இருந்தா இந்த லெட்டரை பார்த்தோன்னே தூக்கு போட்டுக்கிட்டு சாகணும். நாளைக்கே இந்த சோக செய்தியை எதிர்பார்க்கும் சந்தியா. கையெழுத்து போடுங்கடி. ஆஹா, மங்களகரமான லெட்டர். மஞ்சள் தடவிதான் போடணும். குடுறி மஞ்சள போடுறி. சொல்லமா? உள்ள வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லீங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் உங்க 3 பேரையும் மருமகளாக்கிக்கிறதுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். நேற்றுக்கு அம்மா மிரட்டுனதை பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா. பயப்படாதீங்க, இவ மிரட்டினதே திடீர்னு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு மருமகளா வர்றவங்க அக்கா தனக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டை கவனிச்சா போதும், ஆபீஸ நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப பெரியவங்களை கூப்பிடுங்க, தாம்பூலம் மாத்திக்குவோம். நாங்க தான் அனாதைகள் ஏற்கனவே சொல்லிட்டோமே. எங்களுக்கு இருக்கிறது சகோதரர் மாதிரி அவர் ஒருத்தர் தான். தம்பி இப்படி வந்து உட்காருங்க. வெத்தலை பாக்க மாத்திக்கங்க. தம்பி அவருக்கு வெத்தலை பாக்க கொடு. தொழிலதிபர் சக்கரவர்த்தியோட 3 மகன்களுக்கும். ஏமா உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரா? நீ சொல்லடி. ஐயோ நீ சொல்லடி. மும்மூர்த்தியா? என்னது குருமூர்த்தி திருமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மும்மூர்த்தியாமே என்ன பழைய காலத்து பேரா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, மும்மூர்த்தியோட 3 பெண்களுக்கும் நிச்சயதார்த்தம் செய்து முடிக்கப்பட்டது. வருகிற 27ஆம் தேதி கல்யாணம். தம்பி சரிதானா? ரொம்ப சந்தோஷங்க. அப்பா அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல்ல அவரு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, தீர்காயுசா இருங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். நல்ல வேலை. நமக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னு நான் நினைக்கவே இல்லடி. எவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சதோ அவ்வளவு சீக்கிரம் போக போகுதுடி. என்னடி சொல்ற? நாம எழுதி போட்ட லெட்டர்ல அவங்கள திட்டி தீத்தது இல்லாம நாம அக்கா தங்கச்சிங்க இல்ல அப்படிங்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி. அந்த லெட்டர் நாளைக்கு அவங்க கையில கிடைக்க போகுது. நம்ம மேரேஜ் கேன்சல் ஆக போகுது. இப்ப என்னடி பண்றது? ஒருவர் மனதை ஒரு நீங்க தான் இந்த தெருக்கு போஸ்ட்மேனுங்களா? ஆமா. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? எப்போ சாப்பிட்டனே? காபி. டிஃபன் சாப்பிட்ட உடனே காபி சாப்பிடுறது வழக்கம். நீங்க எல்லாம் என்கிட்ட குறையறத பார்த்தா என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. இல்ல சார், கோபத்துல ஒருத்தரை திட்டி லெட்டர் எழுதிட்டோம். அது தப்புன்னு உணர்ந்துட்டோம். அட்ரஸ் சொல்றோம். அந்த லெட்டர் கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். இடையில நான் கொடுக்கப்படாதுமா. சார் சார் அப்படி சொல்லாதீங்க சார். நாங்க அன்பளிப்பா ஒரு சின்ன தொகை கொடுக்குறோம். அந்த லெட்டர் கொடுத்துருங்க சார். அன்பளிப்பா? இந்த சார். பொண்ணுங்களா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன். இதுவரைக்கும் எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாம வாழ்ந்துட்டேன். கடைசி காலத்துல எனக்கு இப்படி ஒரு கெட்டறியர் தேவையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், வாங்கிங்க சார். வாங்கிக்கணுமா? சரி, அப்படியே வாங்கிறதாகவே வச்சுக்கோ. இத வச்சுக்கிட்டு ஒரு எஸ்டேட் வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு வீடு தான் கட்ட முடியுமா? பண்ணி கொடுங்கப்பா. அத்தை. அடட வாங்கம்மா. என்னம்மா விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். இந்த லெட்டர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். மஞ்சள் வேற தடவை இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். என்னம்மா? என்னம்மா? ஒண்ணுமில்ல, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நல்ல விஷயம் தானே? ஆமா அத்தை, நல்ல விஷயம் தான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களாச்சா, ஆபீஸ்ல வந்து சொன்னா தப்பா எடுத்துப்பீங்களோ நினைக்கிறோம். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசி எடுமா. ஐயோ
என்னம்மா நீங்க இப்பெல்லாம் வாழ்த்து கூடாது அத்தை. பின்ன எப்படி வாழ்த்து? நீங்க அப்படி வந்து அங்க நிக்கணும், இவன் உங்க கால்ல வேணும், தொட்டு கும்பிடணும், நீங்க உங்க கையால அவளை வாழ்த்தணும். எஸ் ஆண்டி. பரவாயில்லையே, எனக்கேத்த மருமகளா தான் இருக்கீங்க. எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு மாதிரியே நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எழுந்திரிமா. அவன் எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்? எந்த கையால ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அந்த கையால தொட்டு தூக்குனாதான் அவன் எந்திரிப்பா. மரியாதை கொடுக்கறதுல என்னையும் மிஞ்சிட்டீங்களே. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா. என்ன சாப்பிட்டீங்க? பூரி. எத்தனை? 4. நீ? 3. நீ சொல்லுமா, நீ எத்தனை சாப்பிட்ட? வாய் திறந்து சொல்ல மாட்டியா? அத்தை, அவ எப்பவுமே சாப்பிட்டத வாய் விட்டு சொல்ல மாட்டா, திருஷ்டி பட்டுடுல, அதனாலதான். பரவாயில்ல. வரத்த வாங்கடி. வா. வாந்தியா? ஐயோ ஐயோ, நேற்றுக்கு தான் நிச்சயதார்த்தம், இப்ப வாந்தியா? சாயந்தரம் என்ன டெலிவரியா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது வந்து ஏமா தயங்குற? இப்பவே போய் தலைவிட்ட சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சொல்லலாங்கிறியா? அதுவும் கரெக்ட் தான். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரிப்பேரு. வாய மூடியா. எப்படி மூடுறது? கையில கொடுத்துட்டீங்களே. அது என்ன கொடார்ல வாந்தி எடுக்கிறா? நீ என்னடா பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டியே. சும்மா வாந்தியா? நான் அம்மா வாந்தியாக்குன்னு நினைச்சேன். இருங்க, நான் டெட்டால் போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். உன் குழந்தை எப்படிமா? கீழே போட்டு போறேன், அது எப்படியாவது வளரட்டும். மகேந்திரா 5000, 5000. வில்லியம்ஸ் 8500, ராஜன் அண்ட் ராஜன் 10,000, ஜான்சன் கம்பெனி 10,000. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அது வந்துமா ஒண்ணு இல்லம்மா. நாராயணன் கம்பெனி 10,000. அத்தை. என்னம்மா? ஒண்ணு இல்லப்ப. ஒண்ணு இல்லைன்னா உள்ள போங்க. இவதான் ஏதோ சொல்லணும்னு வந்தா. என்னம்மா? அத்தை, நாங்கெல்லாம் ஹனிமூனுக்கு காஷ்மீர் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது? முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான். ஆமா, உங்களை இப்படி கேட்க சொல்லி தூண்டினது யாரு? என்னடா பின்னணி? உங்க குரல் இவங்க மூலமா ஒலிக்குதோ? இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லணும். புரிஞ்சுதா? சரி சரி, ஆபீஸுக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. புறப்படுங்கண்ணா. நில்லுடா. என்னம்மா? வெளியில போகும்போது பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். சுமங்கலி வாயால போயிட்டு வாங்கன்னு சொன்னா நல்லபடியா திரும்பி வருவீங்க. ஒரு காலத்துல உங்க அப்பாவும் என்கிட்ட அப்படித்தான் சொல்லிட்டு போவாரு. என்னங்க? ஆமா ஆமா, அப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் தான் இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கணக்கு புள்ள மாதிரி. ஆமா, நாராயணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு சொன்ன? 5500. போதும் போதும். டேய், சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டேய், என்னடா அது மிஷின் மாதிரி? சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு போங்கடா. டேய், சிரிச்சிட்டு சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னங்க இது? நீ பெத்த பிள்ளைங்களாச்சே. பெத்தது நானா இருந்தாலும் புத்தி உங்க மாதிரியே. பையனுங்க புத்திசாலித்தனமா இருந்துட்டா பெத்தது நாங்க தான் பெருமைப்பட்டுப்பீங்க. தப்பு தண்டா பண்ணிட்டா தகப்பந்தலையில பழைய போட்டுட்டு ஒதுங்கிடுவீங்க.